எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் உடனே கிளம்புனாரு, அதான் வந்துட்டாரு. என்னப்பா போயிட்டு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. இல்லை, முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயந்தான். வா, திடீர்னு எங்கள் அம்மா கூப்பிட்டுருக்குது. நீ வாட்டுக்கு பையெல்லாம் எடுத்துகிட்டு உடனே கிளம்பி இருக்கிறேன். பையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பல. உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுச்சு. நீ ஃபோன் பண்ணுறதுக்கு இல்லைம்மா நாங்கள் வீடியோ எடுத்துக்க வரமாட்டேன்னு சொன்னியா இல்லையா? ஆமாம். அதனால தான் என்னங்க நான் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இந்த மாதிரின்னு சொல்லிச்சு. அதனால் போய் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய் வீட்டு சீதனம். சரிங்களா? தாய் வீட்டு சீதனம் ஃபோன் பண்ணிக்கிறாங்க, வாமா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேடம் வந்து இல்லை எனக்கு வேலைக்கு நான் வீடியோ எடுத்துக்கிற வேலைக்குன்னு சொல்லிட்டு அப்படி வீடியோவில் எடுக்கல, வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தா. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ஓடிட்டு ஓடியாந்துட்டு அப்படியே மாமியார் கூட்டன்னு பதறி அடிச்சுட்டு ஓடிட்டாரு. நீ போக வேண்டாம் விட்டு நானே போயிட்டு வந்துடுறேன். மேடம் போகிறதுக்கு முட போடுறாங்க. சரி நம்ம மாமியார் வீட்டிலேருந்து கொடுத்துட்றாங்களே, மாமியார் வீட்டிலனாச்சும் நம்மளுக்கு கொடுக்குறாங்களே, வேற யாரு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஒரு காலையிலேருந்து எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இப்போ தான் வேலையை எனக்கு முடிஞ்சுது. நீ 9 வரைக்கும் தூங்கி எந்திரிச்சுக்கிற, அப்போ நீ தான் போய் வாங்கிட்டு வருவேன். ஆமாம், நான் 9:30 மணிக்கு தான் எந்திரிச்சுங்க. ஆமாங்க, 9:30 மணிக்கு தான் எந்திரிச்சு. இல்லை வேலை இல்லை, ஒரு நாள் தான் லீவு, அதனால ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாரு. அதை நான் குறை சொல்ல, இருந்தாலும் சொல்றேன். ஆமா, என்ன குடிச்சுங்க அம்மா? பார்க்கலாங்களா? அம்மா வீட்டுல இருந்து என்ன கொடுத்துட்டு பார்க்கலாம். வாங்க. சின்னதா தான் வரும்னு நினைச்சேன், ஆனா நிறைய வந்த மாதிரி இருக்குது. நிறைய தான் இருக்குது. பாத்தியா? கரும்பு கேட்டையா? அட ஆமா, கரும்பு கொடுத்துட்டு. நானே மாசமா இருக்கும்போது எங்க அம்மா கரும்பு தான் அதிகமா வாங்கி 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 கொடுக்குங்க. அம்மா கரும்பு நல்லா சாப்பிடு, ஏன்னா இனிப்பு வந்து நல்லா சாப்பிட்டே இருப்பேன். கரும்பு அப்போ ரொம்ப பிடிக்கும். மாசமாக இருக்கும்போது நான் சாப்பிட்டே இருப்பேன். வாக்கிங் போயில எங்கள் அம்மா ரோட்டில் போயில ஆலையாட்டிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா உடனே போனேன்னா நான் கரும்பு பாலும் குடிப்பேன், இதை எடுத்து சாப்பிடுவேன். ஆலையாட்டிகிட்டு இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பக்கத்தில் கரும்பு காடு இருக்குது, அங்கே வந்து சர்க்கரை உற்பத்தி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆலையாடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் அப்போ வந்து அதனால் நாங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா கரும்பே இந்த பக்கமெல்லாம் நம்ம பக்கம் கிடைக்கிறதில்ல, இங்கே எங்கேயுமே ஆலையாடுறதில்ல, அங்கே இருந்தால் பொறிச்சு கொடும்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் கிடைக்கலைனாலே எங்கள் அம்மா பாருங்க புள்ள கேட்டாலேன்னு சொல்லிட்டு அது கிடைச்சாலும் கிடைக்கலான்னு கிடைச்சதை வச்சு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எனக்கு இது வந்து என்ன சொல்கிறது, நான் சும்மா சொன்னேன், எங்கள் அம்மாட்ட ஃபோனில் பேசிட்டு சொன்னேன் ஒரு பேச்சு வாக்கில், அம்மா எனக்கு கரும்பு திங்கலான்னு ஆசையாக இருக்குதம்மா, இருந்தால் பொறிச்சு வையுமா நான் வந்து வாங்கிக்கிறேன்னு. ஆனால் எங்கள் அம்மா இவ்வளோ கூடிய சீக்கிரமாக எங்கள் அம்மா கேட்கணும். முந்தானேத்தான் ஃபோனில் பேசினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அம்மா இங்கே பார்த்து இது பந்து கொடுத்து விட்ருக்குது. பந்து எதுக்கு தெரியுங்களா? நாய்க்குட்டி விளையாடுறதுக்காமா. ஆமா, நம்ம லியோவுக்கு வந்து விளையாடுறது, கேட்ச் பிடிச்சி பழக்கப்படுத்தி விடுறதுக்கு, கிளாஸ் பிடிச்சி பழக்கத்துல ரூட்டா விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இது கொடுத்து விட்டுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வெத்தலை. இது வெத்தலை எதுக்கு கொடுத்து விட்டாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு வெத்தலை போடுறாங்க? ஒரு நாங்க இது போடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ லேடிஸ் கட் இது போட்டு வீடியோ போடுவீங்க, அதுக்காக வெத்தலை கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாட்டியும் வந்து வெத்தலை போட முடியாதுங்க. ஏன்னா பாட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அதனால வெத்தலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா எங்க அம்மா அங்க கொடுத்துட்டு இருக்கு. அதனால சரி இவர் வீடியோ பண்றதுக்காக கொடுத்துருக்கு, சொல்லி சொல்லாம கொடுத்துருக்குது. அவதான் புரிஞ்சுக்கணும். இது வந்து கீரை. என்ன கீரைன்னு தெரியுமா? இது இன்னும் நல்லா சுத்தமா கழுவி இங்க பக்கத்துல சாட்டின கீரை. இது பேர் சாட்டின கீரைன்னு சொல்லுவாங்க. மற்ற வேற ஊர்ல எப்படி சொல்லுவாங்க என்னன்னு தெரியல. எங்க ஊர்ல இது சாட்டின கீரைன்னு தான் சொல்லுவாங்க. பருப்புல ஓட்டு கிடைஞ்சாலுமே சும்மா சாதாரணமா கிடைச்சோம்னாலும் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கும். சுத்தமா கழுவு சொல்லுவாங்க. ஆமா, மண்ணு நிறைய இருக்கு. மண்ணு அப்புறம் கிடையணுமாமா. ஆமா, தெளிவா கூட சொல்றாங்க. ஏன்னா பண்டி கொடுத்தல நீ தின்னதே கிடையாதா? தின்னதுல நீ வந்து வேலை செய்யறதுக்கு முடப்பட்டுக்குதுன்னு பண்ணி விட்டுருவோன்னு அம்மா அவ்வளவுதான். என்னை பத்தி பெத்த தாய்க்குத்தான் முழுசா தெரியும். வேலை செய்யறதுக்கு ஒண்ணு ஒரு பொருள் கொடுத்தா அது டக்குன்னு செய்ய மாட்டேன், 2 நாள் 3 நாள் கழிச்சு செய்வேன். இந்த அடுத்தது ஒரு கப்பு. இது என்னது? கழட்டி பாரு. சரி, என்னடா அது? ஆட என்ன கீரை கிடைஞ்சங்க அம்மா கொடுத்துருக்காங்க பாருங்க. கீரை வேற கொடுத்துட்டு இருக்காங்க. இதே கீரை தான் சாட்டின கீரையே எங்க அம்மா கிடைஞ்சிருப்பாங்களாட்டு இருக்குது, கொடுத்துட்டு இருக்குதுங்க அம்மா. கீரையும் கொடுத்து கிடைஞ்சி பாத்தீங்களா? இதுல இருந்து தெரியுதுங்களா? என் புள்ள செஞ்சா உடனே பண்ணி கொடுக்க மாட்டான் உங்களுக்கு. இந்தாங்க நான் பண்ணி வச்சதே கொண்டு போய் நீங்க சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிட்டுருங்க, அவ எப்பவோ செய்யிட்டுன்னு கொடுத்துட்டு இருக்குங்க அம்மா. அடுத்தது அதுல என்ன? இதுலயும் கீரை. இது கரிஞ்சு குட்டி கீரையாட்டு இருக்குது. இங்க பாருங்க, கரிஞ்சு குட்டி கீரை வறுத்துருக்காங்க, தேங்காய் எல்லாம் போட்டு.
மலத்தக்காளி கீரைம்பாங்களா அது மலத்தக்காளி மணத்தக்காளி. அப்புறம் இன்னொரு கீரைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. எல்லாம் போட்டு எங்க அம்மா வறுத்துருக்குதா? ஒரே கீரை பேரு தான், ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேரா இருக்குதுக்கு. நம்ம ஊர்ல கரிஞ்சிக்குட்டி கீரைங்கிறான், ஒவ்வொரு ஊர்ல மலத்தக்காளி கீரைம்பாங்க, இன்னொரு பேர் இருக்குது, என்ன பேருன்னு தெரியல. நல்லா இருக்குது. ஆனாலும் அம்மா வீட்டு சமையல் அம்மா வீட்டு சமையல் தான். நாம என்னத்தான் செஞ்சாலும் ருசியா செஞ்சாலுமே, அதாவதுங்க வீடு பக்கமா இருக்குது, இது 1 கிலோமீட்டர் தான், டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். எத்தனை வீட்டில் இந்த மாதிரி அம்மாவுக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போய் டக்கு டக்குன்னு பொருள் எதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டுலான்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் ரொம்ப தூரமாக இருக்குது. இது பக்கமாக இருந்துங்க, டக்கு 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 டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் என்ன அவங்க அம்மா இருந்தாலும் டக்கு டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எதாக இருந்தாலும் ஏவாப்பா என்ன பண்ணாலும் சரி, வேலைக்கு போன பக்கம் என்ன ஏதோ ஒரு எது கிடைச்சாலும் சரி டக்கு டக்குன்னு இங்கே வந்து கொடுத்துருவாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நாம கூட வந்து கொஞ்சம் யோசிப்போம், என்னடா இங்க இருந்து போறதா, வண்டி இருக்குது, டிவிஸ் இருக்குது, யாரா வண்டி எடுத்துட்டு போய் நடந்து போற மாதிரிதான் வண்டி எடுத்துட்டு யாரா போறதுன்னு கஷ்டமா நினைப்போம். ஆனா அம்மா வந்து அப்படி கிடையாது. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் எது இல்லைனாலுமே ஒண்ணு வந்து கொடுத்து போட்டுனாச்சும் அங்க நின்று பஸ் ஸ்டாப்ல கொடுத்து பஸ் ஏறி வந்து கொடுத்துட்டு போவாங்க. எதை பண்ணாலும் சரி கொடுக்காம நைட் நேரமா இருந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, அது ரொம்ப இது. ஆனா வந்து நான் எனக்கு எதிர்பாராம கிடைச்சது இந்த கரும்பு தான். நான் போய் எனக்கு வேலை வச்சுட்டாங்க, திடீர்னு வந்தாலும் மாவு அரைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. இது மாவு அரைச்சிட்டு வர்றதா அப்படின்னு, சரி கொடுங்க அரைச்சிட்டு வர. உங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற இந்த சேரை பத்தி உங்களுக்கு இன்னும் முழுசா தெரியாது, முழுமையே தெரியாது. அதனால கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்கல்ல, வீடியோல போட்டு அண்ணனை கஷ்டப்படுத்துறீங்க, வேலை வாங்குறீங்க, அதெல்லாம் ரொம்ப இது பண்றீங்கல்ல, அவருடைய சிரமம், அவர் என்ன வேலை செய்யறாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ அப்போ சும்மா போய் சொல்லுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல இல்லைங்க, சும்மா சும்மா சொன்னேன். எல்லா வேலையும் செய்வாரு, சூப்பரா செய்வாரு, ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாரு, முடியாதப்ப அதை விட பண்ணுவாரு, நிறைய பண்ணுவாரு. எங்க கேமராமேன் பின்னாடி சிரிக்கிறாரு. நடந்தது என்ன, உண்மையை கூறு. அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி ஓகே, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கான வீடியோ இதுதாங்க. ஏன்னா நான் எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, கூப்பிட்டாரு, போய் வாங்கிட்டு வந்தாரு. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, அது வேற. கீரை இருக்குது, வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னச்சு, எங்கள் அம்மா பைய எடுத்துட்டு வான்னு சொல்லிச்சு, வாங்கிட்டு வந்தாரு. ஆனால் எனக்கு வந்து நான் நினச்சி பார்க்காம எனக்கு கிடைச்ச இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ இந்த கீரை இதெல்லாம் வந்த விட எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் சொன்னதை எங்கள் அம்மா மனசில் வச்சு இதை வந்து பொறிச்சு எங்கள் அம்மா வச்சிருக்குது பாருங்க, கரம்ப ஒடிச்சு வச்சிருக்குது. இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. சரி ஓகே. இதே மாதிரி எங்க வீட்டு பக்கத்துலயே உங்க அம்மா பக்கத்துலயே இருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறக்காம, உங்களுக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. இங்கிலீஷ் கொஞ்சம் சரி ஓகே. இதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துலயுமே உங்க அம்மா இருக்காங்களா, இந்த மாதிரி குடுக்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் குடுக்கலனாலும் சொல்லுங்க, குடுக்கலனாலும் சொல்லுங்க. அம்மா வீட்டுல சண்டையா இருந்தாலும் சொல்லுங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வீட்டுல மட்டும்தான் அப்படியே மத்த வீட்டுல எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.